கர்த்தாவே நீ சொன்னதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பேசும் பொழுது ஒரு புதிய பலன் எழும்பட்டும். புது பலன். அடுத்ததாக அவர்கள் புது பலனை மட்டும் பெறுகிறவர்கள் அல்ல, அவர்கள் எழும்புவார்கள். நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தருக்காக எழும்ப போறீங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென் சொல்லிட்டேங்க. எழும்பி பிரகாசி. இந்த வசனத்தை நல்லா குறித்துக் கொள்ளுங்க. வீட்டுக்கு போய் ஜெபிங்க. ஆச்சரியமான ஒரு வருஷம் சொல்லலையே, ஒரு நல்ல ஆண்டு. எனக்கு தெரியுது என் ஊழி எங்கேயோ போகுதுன்னு. 2011 ஆண்டு நல்லா ஆசீர்வதித்தாரு. ஊழியத்துல பயங்கரமா உயர்த்தினார். சொன்னாரு கனம் தருவேன்னு சொல்லி அதே போல கனப்படுத்தினார். தேசங்களுக்கு கனப்படுத்தினார். தலைவர்கள் மத்தியிலே கனப்படுத்தினார். இந்த ஆண்டு சொல்றார், நீ எழும்பு, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. எதற்காக எழுப்ப போகிறார்? நீங்கள் பிரகாசிப்பதற்காக. இதுவரைக்கும் இல்லாத அளவு நீங்கள் பிரகாசிக்க போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவு தேவன் உங்களை எழுப்ப போகிறார். உங்கள் குடும்பங்களை எழுப்ப போகிறார். உங்கள் தொழிலை எழுப்ப போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை கை எழுப்ப போகிறார். விழுந்து போன கூடாரங்களை எழுப்ப போகிறார். உறவுகளை எழுப்ப போகிறார். தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இனி ஒருவனும் விழுந்து போவது இல்லை. எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று ஏசாயா 52 சொன்னதை போல அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் எழுப்ப போகிறேன். உங்க குடும்பம் எழும்பும், எழும்பு. நீ வல்லமையாய் எழும்ப போகிறாய். அபிஷேகத்தோடு எழும்ப போகிறாய். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் வல்லமையாய் எழுப்ப போகிறார். வருகிற 15, 16, 17 தேதியில இதுவரைக்கும் இல்லாத வல்லமை பெற போறீங்க. பிசாசுகளை துரத்துகிற வல்லமை பெற போறீங்க. என் ஆண்டவர் உங்களை எழுப்புவார், எழுப்புவார். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமையோடு எழும்புவீங்க, வல்லமையோடு எழும்புவீங்க. ஆமென், ஆமென் சொல்லிட்டே இருங்களேன். நான் நிறுத்தணும்னு தான் நீங்க சத்தம் ஆமென் சொல்லணும். எழும்புவீங்க சிஸ்டர், திரும்பவும் எழும்புவீங்க. யாரும் உங்களை வைக்க முடியாது. நீங்க காகமா இருந்தாதான் கீழே ஓடுவீங்க. நீங்க காகமா இருந்தாதான் கீழே கீழே இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி யார் உன்னை கீழே வைக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கழுகுகளாக்கும், நீங்க கழுகுகளாக்கும், நீங்க கழுகுகளாக்கும். வாய்களை திறந்து சொல்லுங்க, நீங்க யாரு, யாரு? அப்ப நீங்க எங்க இருக்க போறீங்க? திரும்ப வல்லமையா எழும்புவீர்கள். திரும்ப வல்லமையா இந்த சபை எழும்ப போகிறது. வட சென்னை அசையும். நமது ஊழியங்கள் எழும்புவதை பார்க்க போறீங்க. புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஊழியங்கள் வல்லமையா எழும்ப போகிறது. இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எழும்பும். இன்னைக்கு நான் சொல்ல சொல்ல உன் பொருளாதாரத்தில் திரும்ப எழுப்புவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பேன். திரும்ப திரும்ப அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிட்டு இருங்க. நான் முடித்தோன்னு நீங்க ஆமென் சொல்லிட்டு இருங்க. அவர் எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. ஓ, எத்தனை அருமையான வார்த்தை. அவர் எழுப்புவேன் சொல்லுகிறார். நீ கழுகை போல எழும்புவாய், கழுகை போல எழும்புவாய். சாதாரணமாய் எழும்ப மாட்டாய். ஒரு விண்ணல் வேகத்திலே எழும்ப போகிறாய். உன் குடும்பம் மின்னல் வேகத்திலே எழும்ப போகிறது. அல்லேலூயா. எழும்பு, 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 எழும்பு. சத்தமாய் சொல்லுங்க, நான் எழும்புவேன். சத்தமாய், சத்தமாய். தூக்கத்தை விட்டு இல்ல, கழுக போல எழும்ப போறேன், கழுக போல எழும்ப போறேன். உங்க குடும்பம் உயர்த்தப்பட போகுது. ஐயோ, எனக்கு யாரு இல்லையே, அம்போன்னு விட்டுட்டாரு, எல்லாரும் பாதில விட்டுட்டாங்களே, இப்ப நான் விழ போறேன்னு நினைக்காதீங்க. தாய் பறவை எங்கிருந்து இந்த வருஷம் வரப்போத தெரியாது, கீழே வந்து தூக்குவாரு. யாரெல்லாம் நம்புனீங்க அவங்கள கைவிடுவாங்க. அவரை நம்புங்க. அவர் என்ன வேகத்துல வர்றாருன்னு பாருங்க. ஆமென். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இப்ப நான் விழுந்து சாக போறேன் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்களை தான் கர்த்தர் நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. தனிமையானவருக்கு கர்த்தர் வீடு வாசல் உண்டு பண்ணுவார். தனிமையானவருக்கு வீடு வாசல் உண்டு பண்ணுகிறவர். எலும்பு சீயோனே, எலும்பு, உன் வல்லமையை
தரித்துக்கொள். எலும்பு எலும்பு. கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலும்பு எலும்பு பலன் கொள். ஏசாயா 51:9 என்னோடு வாசிங்க. எலும்பு எலும்பு பலன் கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எலும்பினபடியே எலும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தையும் வதைத்ததும் நீயே. கர்த்தர் சொல்றாரு, உன்னாலதான் எழும்ப முடியாது. யார பார்த்து சொல்றாரு? தூங்கிட்டு இருக்கிறவன், விழுந்து போய் இருக்க சொல்றாரு. என்ன கவனிங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இன்றைக்கு மனுஷன் என்ன செய்வான்? நீ விழுந்துட்டியே, உன்னாலெல்லாம் ஒண்ணும் முடியாது. என் கழுகு வந்து சொல்லுகிறது, ஏ எலும்பு, ஒரு காலத்துல நீ எப்படி ஊழியம் செஞ்சான், ஒரு காலத்துல எப்படி வல்லமையா இருந்தா, ஒரு காலத்துல எப்படி சர்ச்சில் இருந்தா, ஒரு காலத்துல என்ன செஞ்சானா? ராகாப்பை துண்டித்தாயாம், எகிப்தியை துண்டித்தாயாம், வலு சர்ப்பத்தோடு பந்தாடினியே, வலு சர்ப்பத்தோடு பந்தாடினே. ஆமே சொல்லுங்களேன். பிசாசை ஜெயித்தவ நீ அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அல்லவா? ஆமே, நீ தானே அன்றைக்கு எழுப்பினாய். 5 வருஷம் முன்னாடி, 3 வருஷங்கள் முன்னாடி, 10 வருடங்கள் முன்னாடி, இல்லாவிட்டால் 1 வருடம் முன்னாடி நீ விழுந்து போயிருக்கலாம். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நான் எழுப்புவேன், இந்த ஆண்டு நான் எழுப்புவேன். சொல்லுங்க பிரதர். அவர் உங்களை குற்றம் சாட்டவில்லை. ராகாப்பை துண்டித்தது நீதான். எகிப்துக்கு சவாலாய் வந்தவன். இன்றைக்கு நான் சொல்ல, திரும்ப உங்க வீடு எழும்ப போகுது. திரும்ப நீங்க எழும்ப போறீங்க. முன்ன எப்படி எழும்பினீங்களா? ராகாப்பை துண்டித்தீங்களா? வலு சர்ப்பத்தை சொல்லுங்க. நீங்க சாதாரண ஆளா? கர்த்தர் சொல்றாரு, ராகாப்பை சொல்லுங்களேன். ராகாப்ப துண்டா வெட்டுன நீங்க இப்படி சோர்ந்து போயிருக்கீங்களே. வலு சர்ப்பத்தை பிசாசு, ஐயோ இவளால எனக்கு ரொம்ப வத, இவளால ரொம்ப வத, அப்படியெல்லாம் சொல்லி அலக்கழிக்கப்பட்டானே. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் திரும்ப எலும்பு. தட்டி சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து எலும்பு. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நீ தட்டும் போது தூங்குறாங்க. தட்டி சொல்லுங்க, எலும்பு. ராகாப்பை சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க. நீங்க என்ன பயப்படுறீங்கன்னா, நம்ம சொல்லி அவங்க எலும்பிட்டா என்ன ஆக போறது? நல்ல 2 முறை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எலும்பு எலும்பு எலும்பு. சத்தமாய் சத்தமாய், ஏய் சத்தமாய். பிரதர்ஸ் பக்கம் சத்தமா சொல்லுங்க. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தையும் பிசாச நம்ம வதைச்சிருக்கோம். திரும்ப பிசாச வதைக்க போறீங்க. திரும்ப வலு சர்ப்பத்தோடு பந்தாட போறீங்க. பிசாசோடு பந்தாட போறீங்க. அடிக்கிற அடியில பாருங்க அவன் எங்க போறான்னு. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ வல்லமை பலன் கொண்டு எலும்பு, புதிய பலன் கொண்டு எலும்பு. இந்த 2012 சபை எழும்ப போகிறது. பிசாசோடு பந்தாட போகுது. மந்திரவாதிகளுக்கு சவால் விட போகிறது. என்னை பார்த்து மந்திரவாதி சொல்லிட்டே தான் இருக்கிறான், டேய் பிசாசு மட்டும் துரத்தாத, சும்மா பிரசங்கம் பண்ற மாதிரி பண்ணேன்னு சொல்லி. மற்றவங்களும் பிரசங்கம் தானே பண்றாங்க, அப்படி பண்ணு. உன்னை வதைக்கத்தான் நான் பிறந்திருக்கிறேன். பிசாச வதைக்கத்தான் பிறந்திருக்கிறோம். நல்ல 2012 பிசாச கொஞ்சம் வெறித்தனமா கொஞ்சம் கைத்தட்டி அவனை நீ தோத்துட்டான்னு சொல்லுங்களேன். பிசாச பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து இல்ல, பிசாச பார்த்து. இந்த சத்தம் போதாது. ஆமென் ஆமென். பலவீனனாவதில்லை, சுகவீனம். சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர். கைகளை உயர்த்தி தட்டுங்க. கேட்கல கேட்கல சத்தமா. நீங்க என்னை எத்தனை பேர் சொல்றீங்க என்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர்? இன்னொரு முறை பாடுவோமா? என்னை உண்டாக்கினவர் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். தலையை சொரிஞ்சு சொரிஞ்சு யோசிக்கிறீங்க, அவர் என்னை உண்டாக்கினா எவனை உண்டாக்கினார்? அல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர். அல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கினவர், come on second good.
அவர் முன்னே நடந்து செல்கிறார்.